அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஓகே. அந்த வகையில பிள்ளைகள், நாம நேற்றைய தினம் எங்கட சேனல்ல ஒரு கேள்வி போட்டிருந்தோம். 2 கேள்விகள் போட்டிருந்தோம். இலக்கணம் பகுதி சம்பந்தமாக. அதுல நிறைய மாணவர்கள் சரியான முறையில விடையளிச்சிருந்தாங்க. அப்ப இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த 2 கேள்விகளுக்குமான விடைகள நாங்க இங்க கலந்துரையாட போறோம். அதுல ஏராளமான மாணவர்கள் சரியாக விடையளிச்சிருந்தாலும், ஒரு சில மாணவர்கள் சில இடங்கள்ல தவறுகள் இட்டாங்க. எனவே, அப்படியான ஆட்களுக்கு இந்த கலந்துரையாடல் நல்ல பிரயோஜனமானதா இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே. நாம் அப்போ கேள்விக்குள்ள போகலாம் பிள்ளைகள். நேத்து கேட்கப்பட்ட கேள்விகள்ல முதலாவதாக நாங்க கேட்டிருந்தோம். வா எனும் வினையடி முதல் வினையாக வருவது என்ற ஒரு கேள்வி போட்டிருந்தோம். சரி. அப்ப முதல் வினை என்று நீங்க இங்கன பார்த்தாலே பிள்ளைகள் உங்களுக்கு ஒருத்தர் நினைவுக்கு வரணும். முதல் வினை என்று அல்லது துணை வினை என்று ஒரு கேள்வி ஒன்று கேட்டால் உங்களுக்கு ஒருத்தர் தான் ஞாபகத்துல வரணும். அவர்தான் பிள்ளைகள் கூட்டு வினைகள் அப்படின்னு சொல்லுறோம். அவர்தான் என்ன? கூட்டு வினைகள் அப்படின்னு சொல்லுறோம். இந்த கூட்டு வினைகள் பிள்ளைகள் வினையல்ட மிக முக்கியமான ஒரு பகுதி. தனி வினைகள், கூட்டு வினைகள் என்பதாக நாங்க படிப்போம். அந்த வகையில கூட்டு வினை என்று சொன்னா அதோட அர்த்தம் என்னன்னு நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதாவது முதல் வினையும் துணை வினையும் சேர்ந்து வருவதுதான் கூட்டு வினை. இரு வினைகளினுடைய கூட்டு சேர்க்கையைத்தான் நாங்க கூட்டு வினைகள் அப்படி என்று இந்த இடத்துல பார்க்கலாம். கேள்வியின் அடிப்படையில இந்த இடத்துக்கு பொறுத்தமான வகையில கூட்டு வினைகள் என்று சொல்றது முதல் வினையினதும் துணை வினையினதும் கூட்டு சேர்க்கையினால் உருவாக்கப்பட்ட ஒரு வினை என்று சொன்னா அது கூட்டு வினை என்பதாக பார்க்கலாம். இந்த கூட்டு வினைகள பிள்ளைகள் நிறைய மாணவர்கள் பிழையிடுறாங்க. அதாவது ஒரு கூட்டு வினை ஒன்று தந்தால் அதுல எது முதல் வினை, எது துணை வினை, முதல் வினையை நாம எப்படி கண்டுபிடிக்கிறோம், துணை வினையை நாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதுல பல சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கிறாங்க. எனவே அப்படியான விடயங்களை நாங்க இந்த கேள்வியில பார்த்து கூட போவோம். அதாவது இன்னும் சில பிள்ளைகள் எப்படி பார்க்கறாங்கன்னா, கூட்டு வினையில முதலாவதா இருக்கிற வினை முதல் வினை, இரண்டாவதாக வரக்கூடிய வினை துணை வினைன்னு பார்க்கறாங்க. இது ஓகே, இது ட்ரிக்ஸ் தான். ஆனால் இது ஒழுங்கான முறையில் இலக்கணம் பார்க்கறதுக்கு சரியான மெத்தட் அல்ல. முதல் வினை என்றால் என்ன, துணை வினை என்றால் என்ன என்று அது அடிப்படை விளக்கம் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு சரியாக அந்த கேள்வியை வந்து அணுகலாம். ஓகே. அந்த வகையில பிள்ளைகள் நாங்க பார்ப்போம். ஒரு கூட்டு வினையில் முதல் வினை என்று சொல்றது என்ன, துணை வினை என்று சொல்றது என்னன்னு பார்ப்போம். ஓகே. அந்த வகையில பிள்ளைகள் ஒரு கூட்டு வினையில முதல் வினை என்று சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா, ஒரு கூட்டு வினையில் 2 வினைகள் சேர்ந்து வந்தன்னு சொன்னா, அதுல தன்னுடைய அடிப்படை பொருளை உணர்த்துகின்ற வினை எதுவோ அதுதான் கூட்டு வினை. சரி, அதுதான் முதல் வினை. தவறிட்டேன். கூட்டு வினையில் 2 வினைச்சொற்கள் சேர்ந்து வந்தால், அந்த 2 வினைச்சொற்களில் எந்த ஒரு வினைச்சொல் தன் அடிப்படை பொருளை உணர்த்தி இருக்குமோ அதுதான் முதல் வினை. சரி. அப்ப நீங்க யோசிக்கலாம். என்ன அது அடிப்படை பொருள்ன்றது? அடிப்படை பொருள் என்று சொல்றது ஒரு விஷயமும் அல்ல பிள்ளைகள். ஒரு கஷ்டமான விடயமும் அல்ல. அதாவது ஒவ்வொரு வினைச்சொற்களுக்குமே ஒவ்வொரு பொருள் இருக்குதுன்னு. உதாரணமாக நடந்தான் என்று சொன்னா அதுல அர்த்தம் நடக்கிறது. கற்றான் என்ற அதோட அர்த்தம் கற்கிறது. கண்டான் என்ற அர்த்தம் காண்றது, கண்களால காண்றது. என்ன? எனவே அந்த ஒவ்வொரு வினைச்சொல்லுக்குமே உரிய அடிப்படை பொருள் தான் நாங்க என்ன சொல்லுவோம்? அடிப்படை பொருள்னு சொல்லுவோம். சரியா? அந்த அடிப்படை பொருளை எந்த ஒரு வினை உணர்த்தி இருக்குமோ அந்த வினைச்சொல் தான் கூட்டு வினையில் முதல் வினையாக வருவார். சரி. அதே மாதிரி பிள்ளைகள் துணை வினை என்று சொல்றது என்னண்டா, ஒரு வினைச்சொல் தனக்கே உரிய அடிப்படை பொருள் ஒன்று இருந்தாலும் அந்த அடிப்படை பொருளை உணர்த்தாமல் வேறொரு பொருளை உணர்த்தி வருமாக இருந்தால் அதுதான் துணை வினை. அப்ப நீங்க நல்லா பார்க்கணும். கூட்டு வினையில எந்த ஒரு வினைச்சொல் அதோட அடிப்படை பொருளை உணர்த்தி இருக்குதோ அதுதான் முதல் வினை. அதே மாதிரி எந்த ஒரு வினைச்சொல் தன் அடிப்படை பொருள் இருந்தும் அதை உணர்த்தாமல் அதற்கு சம்பந்தமில்லாத வேறொரு பொருளை உணர்த்தி இருக்குமானால் அதுதான் துணை வினை. இதுதான் ரெண்டுடையும் கான்செப்ட். எனவே இந்த அடிப்படையில நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கூட்டு வினைகள்ல எந்த கேள்விகள் வந்தாலும் செய்யலாம். சரி, நாம ஒரு உதாரணம் பார்ப்போம். உதாரணம் ஒன்று நான் சொல்றேன். போலீசாரை கண்ட திருடர்கள் ஓட பார்த்தனர். போலீசாரை கண்ட திருடர்கள் ஓட பார்த்தார்கள் என்று சொல்லி நான் ஒரு வாக்கியம் ஒன்று சொன்னேன். அப்ப இதுல பிள்ளைகள் வினையாக இருக்கிறது ஓட பார்த்தனர் என்று சொல்றது எடுப்போம். ஓகே, எழுதுறேன்.
இந்த ஓட பார்த்தரன்னு சொல்றது என்னடா பிள்ளைகள், ஒரு கூட்டு வினை. என்னன்னு சொன்னா, இதுல ஓடு என்ற வினையடியும், பார் என்ற 2 வினையடியினுடைய கூட்டுச் சேர்க்கை இருக்குது. பாருங்க, இங்க ஓட பார்த்தனர்ன்னு சொல்றது இந்த இடத்துல எங்களுக்கு கட் போடலாம். பாருங்க, ஓடுன்னு சொல்றது ஒரு வினை சொல்லா இருக்குது. பார்த்தனர்ல அந்த பாரன்னு சொல்றது இன்னொரு வினை வடிவமா இருக்குது. எனவே இரண்டு வினைகளினுடைய கூட்டுச் சேர்க்கை இங்க இருக்குது. எனவே எங்களுக்கு சொல்லலாம் ஓட பார்த்தனர் என்பது ஒரு கூட்டு வினை. ஓட பார்த்தனர்ன்றது என்னது? கூட்டு வினை. ஏனென்றா இங்க 2 வினைகள் இருக்குது. ஒன்று ஓடுதல், அடுத்தது பார்த்தல். எனவேதான் பிள்ளைகள், நீங்க கூட்டு வினைன்னு சொன்னா உங்களுக்கு 2 விடயங்கள் நினைவுக்குள்ள வரணும். ஒன்று முதல் வினை, அடுத்தது துணை வினை. இப்ப நாங்க பார்க்கணும், இதுல முதல் வினை எது, இதுல துணை வினை எதுன்னு பார்க்கணும். அதுக்கு பார்க்கணுமா இருந்தால் எங்களுக்கு முதலாவது தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள், ஒவ்வொரு வினையினுடைய அடிப்படை பொருள் என்ன. ஓடுதல்ண்டா அதோட அடிப்படை பொருள் என்ன, பார்த்தனர்ண்டா அதோட அடிப்படை பொருள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரி, இங்க பாருங்க, இந்த ஓட பார்த்தனர்ன்றதுல இருக்கிற ஓடுட அடிப்படை பொருள் ஒரு பேசிக் மீனிங் ஒன்று இருக்கும் தானே. அதோட பொருள் என்னண்டா பிள்ளைகள், ஒரு விஷயமும் இல்ல, கால்களால் ஓடுறது. என்ன, ஓடுறது தான் மீனிங். அதே மாதிரி பார்த்தனர் என்ற ஒரு வினை சொல் இருக்குது. அந்த பார்த்தனர்ட அடிப்படை பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, கண்களால் ஒரு விஷயத்தை பார்க்கிறது. இப்ப நாம் உதாரணமா என்ன சொல்ல, பார்த்தனர்னா அதோட அர்த்தம் என்ன, இயல்பான அர்த்தம் கண்களால் ஒரு விடயத்தை பார்க்கிறது. எனவே இப்ப நாங்க 2 வினைகளினுடைய அடிப்படை பொருளிங்கன்னு பார்த்தாச்சு. இப்ப நாங்க பார்க்கணும், அந்த அடிப்படை பொருள்களை இது உணர்த்தி இருக்குதா, அல்லது வேறு விதமான பொருளை உணர்த்தி இருக்குதா என்று நாங்க பார்க்கணும். ஓகே, அப்ப நல்லா என்ன வச்சுக்கொள்ளணும், ஓடு என்று சொல்றது கால்களால் ஓடுதல் என்ற பொருள் இருக்குது. பார்த்தனர் என்று சொல்றது கண்களால் பார்த்தல் என்ற அடிப்படை பொருள் இருக்குது. அந்த அடிப்படை பொருள்களை தானா இதில் உணர்த்தப்பட்டிருக்குது என்றதையும் நாங்க இப்ப பார்க்கலாம். சரி, பாருங்க, போலீசாரை கண்ட காவலர்கள் ஓட பார்த்தனர்னு சொன்னேன். ஓகே, இப்ப ஓட பார்த்தனர்ல நாங்க ஓடு என்ற வினைக்கு வருவோம். ஓடு என்று சொல்றது பிள்ளைகள் இந்த இடத்துல ஓடுதல் என்ற மீனிங்ல தான் இருக்குது. பாருங்க, ஓடுதல் என்ற வினைச்சொல்லினுடைய, அதாவது ஓட என்ற வினை அடியினுடைய அடிப்படை பொருள் என்னன்னு பார்த்தா ஓடுறது. அதே ஓடுறுதல் என்ற பொருளையா, அதே ஓடுதல் என்ற பொருளையா இந்த இடத்திலே உணர்த்தி இருக்காருன்னு பார்த்தா அதே பொருளைத்தான் அச்சு அசல் மாற்றங்கள் இல்லாம உணர்த்தி இருக்கிறாரு. எனவே இந்த ஓடுதல், ஓட பார்த்தனர் என்றதில் இருக்கிற அந்த ஓடு என்றது தன்னுடைய அடிப்படை பொருளான ஓடுதல் என்ற பொருளை உணர்த்தி இருக்கிறதால எங்களுக்கு சொல்லலாம் இது முதல் வினையாக இருக்குது என்று. சரி, அடுத்தது பார்ப்போமே, பார்த்தனர் என்றதுல தன்னுடைய அடிப்படை பொருள் இது உணர்த்தி இருக்குதாண்டு. பாருங்க, ஓட பார்த்தனர். ஓட பார்த்தனர் என்ற பிள்ளைகள் இதுல அர்த்தம், அவங்க ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஓடுறதுக்கு என்ன, ட்ரை பண்றாங்க, முயல்கிறார்கள் என்ற அர்த்தம். அப்ப நாம என்ன பார்த்தோம், பார்த்தனர்ன்னு சொன்னா அதோட அடிப்படை பொருள் கண்களால பார்க்கிறது. ஆனால் இந்த வாக்கியத்தை பொறுத்தவரையில இங்க இருக்கிற பார்த்தனர் என்றது தன் அடிப்படை பொருளான கண்களால் பார்த்தல் என்ற மீனிங்ல வர இல்லை. மாறாக அந்த ஓடுறதுக்கு முயல்கிறார்கள் என்ற இன்னொரு பொருளை தான் தந்தது. எனவே தன் அடிப்படை பொருளை உணர்த்தாமல் வேறொரு பொருளை இங்க உணர்த்தி இருக்குது இந்த பார்த்தனர் என்ற வினைச்சொல். எது, ஓடுதல் என்ற வினைச்சொல்லுக்கு துணையாக சப்போர்ட்டாக முயலுதல் என்ற பொருளை தந்திருக்குது. ஆனா பார்த்தனருக்குன்னு தனியான பொருள் ஒன்று இருக்குது, கண்களால் பார்த்தல் என்று. ஆனால் அதை உணர்த்தாமல் இன்னொரு பொருளை உணர்த்தி இருக்குது. எனவே இந்த இடத்துல பார்த்தனர் என்று சொல்றது நம்ம துணை வினையாக எடுப்போம். இப்படிதான் பிள்ளைகள் முதல் வினையும் துணை வினையும் நாம கண்டுபிடிக்கிறது. எனவே இதே கான்செப்ட் அடிப்படையில நாம் இப்ப கேள்விகளுக்கு வருவோம். ஓகே, பாருங்க, கேள்வி என்னன்னு சொன்னா பிள்ளைகள் இப்படி அமைஞ்சிருக்குது, வா எனும் வினையடி முதல் வினையாக வருவது. அப்ப உங்ககிட்ட கேட்கிறாங்க, எந்த வாக்கியத்துல வா எனப்படுகின்ற அந்த வினையடி முதல் வினையாக இருக்குதுன்னு பார்க்கணும். சரி, உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வான்ற அதோட அர்த்தம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து வாரதுன்னு. வா என்பதோட அர்த்தம் என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருதல் தான் வா என்பதோட அர்த்தம். அப்போ அந்த வா என்பது முதல் வினையாக வர வேணுமாயிருந்தால் அந்த வாக்கியத்தில் வாட அடிப்படை பொருள் உணர்த்தப்பட வேண்டும். அப்ப எந்த ஒரு வாக்கியத்தில் வா என்ற வினையடி தன் அடிப்படை பொருளை உணர்த்தி இருக்குதோ, அடிப்படை பொருள் எது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வாருது, ஒரு விடயத்திலிருந்து இன்னொரு விடயத்துக்கு வருதல் என்ன, அந்த பொருளை உணர்த்தி இருக்குதோ அதைத்தான் நாங்க முதல் வினையாக எடுப்போம்.
சரி, வாக்கியத்தின் அமைப்பை பொறுத்து பார்ப்போமா? பாருங்க, நம்ம விடைகள் தந்திருக்குது பிள்ளைகள். முதலாவது, நாளுக்கு நாள் விலைவாசி ஏறிக்கொண்டு வருகிறதுன்னு. இப்ப உண்மையிலே நடக்கிறதும் அதுதான். பாருங்க, நாளுக்கு நாள் விலைவாசி ஏறிக்கொண்டு வருகிறது. சரி, அப்ப இதுல இருக்கிற வினை என்னண்டா பிள்ளைகள்? ஏறிக்கொண்டு வருகிறது என்றது. சரியா? ஓகே. அப்ப இதுல பார்ப்போம். இதோட அர்த்தம் என்னடா? விலைவாசி என்ன? நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு வருகிறதா. இப்ப நீங்க பார்க்கணும், இந்த ஏறிக்கொண்டு வருகிறது என்ற கூட்டு வினையில வருகிறது என்ற வினைச்சொல் தன் அடிப்படை பொருளை தானா உணர்த்தி இருக்குது என்றதை நீங்க பார்க்கணும். சரி, ஏறிக்கொண்டு வருகிறது, அதன் அர்த்தம் என்ன? அதிகரித்து வருகிறது. ஓகே பிள்ளைகள், வருகிறது அல்லது வா என்ற வினை அடி எடுத்தால் அது அடிப்படை பொருள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கோ அல்லது ஒரு விடயத்திலிருந்து இன்னொரு விடயத்துக்கோ வருதல், நகருதல் என்ற பொருள் தான் இருக்குது. அதே பொருளைத்தானா இங்க உணர்த்தி இருக்குதுன்னு சொன்னா இல்ல. என்ன? நாளுக்கு நாள் விலைவாசி ஏறிக்கொண்டு அப்படியே வருகை தருதா? இல்ல. அந்த வருகை தருதல் என்ற பொருள் இங்க வந்தல்ல. மாறாக இங்கு வருகிறது என்றது என்ன பொருள் உணர்த்தி இருக்குதுண்டா பிள்ளைகள்? தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது, தொடர்ச்சியாக அதிகரிக்கிறது என்ற மீனிங்ல தான் வருகிறது. என்ன? தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது என்ற மீனிங்ல தான் இருக்குது. எனவே இது எங்களுக்கு சரியான ஆன்சராக எடுக்க இயலாது. ஏனென்றால் இங்க வருகிறது என்றது தன் அடிப்படை பொருளான வருகை தருதல் என்ற பொருளை எடுத்தது இல்லை, உணர்த்தப்பட இல்லை. மாறாக என்ன செஞ்சிருக்குது? அந்த விலைவாசி தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு வருகிறது என்றதற்கான ஒரு துணையாகத்தான் வந்திருக்குது. ஏறிக்கொண்டு அதிகரித்து கொண்டு வருகிறது என்றது அதுக்கு துணையாக வந்திருக்குது. எனவே முதலாவது ஆன்சர் இங்க வராது. ரெண்டாவது பாருங்க, எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது. சரி, அப்ப இதுல இருக்கிற வினை என்னண்டா? வந்தது என்றுதான் ஒரு வினையா இருக்குது. அப்ப இந்த வந்தது என்ற மீனிங் என்னண்டா பிள்ளைகள்? எனக்கு இவ்வளவு காலம் புத்தி இருக்க இல்லை. என்ன? எனக்கு இவ்வளவு காலம் என்ன இருக்க இல்ல? புத்தி இருக்க இல்ல. ஆனால் எனக்கு தற்பொழுதுதான் புத்தி வந்திருக்குது. என்ற சிந்தைக்கு என்ன வந்திருக்குது? புத்தி இப்பதான் வந்திருக்குது. எனவே அந்த வருதல் என்ற பொருளை இங்க உணர்த்தி இருக்குது, உங்களுக்கு உணரலாம். பாருங்க, எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது, இவ்வளவு காலம் எனக்கு புத்தி இருக்க இல்ல, இப்பதான் என்ன செஞ்சது? புத்தி என்னிடம் வந்துள்ளது என்று இருக்குது. எனவே இங்கு வந்தது என்பது தன் அடிப்படை பொருளை உணர்த்தி இருக்குது. சரி, நாம மூணாவது ஆன்சரையும் பார்ப்போம். பாருங்க, நான் தொடர்ந்தும் புத்தகம் வாசித்து வருகின்றேன். நான் தொடர்ந்தும் புத்தகம் வாசித்து வருகின்றேன். ஓகே, அந்த வாக்கியத்துல பிள்ளைகள் இந்த வருகின்றேன் என்றது உணர்த்தி இருக்கிற பொருளை நாங்க பார்க்க வேணும். பாருங்க, நான் தொடர்ந்தும் புத்தகம் வாசித்து வருகின்றேனா, அதாவது எனக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, நான் தொடர்ச்சியாக புத்தகம் வாசித்து கொண்டு வாரேன். என்னது? தொடர்ச்சியாக புத்தகம் வாசித்து கொண்டு வாரன் என்ற பழக்கம் எனக்கிட்ட இருக்குது. எனவே அப்ப நீங்க நினைக்க கூட பிள்ளைகள், இங்க நான் வருகின்றேன் என்று சொல்றது என்ன? புத்தகம் வாசித்து கொண்டு நடந்து வாரத்தை சொல்ற இல்ல, புத்தகம் வாசிச்சு கொண்டு வருகை தருதல் இங்க குறிக்கிற இல்ல. இங்க வருகிறேன் என்றது பிள்ளைகள், அந்த புத்தகம் வாசிப்பு பழக்கமானது என்னிடத்தில் தொடர்ச்சியாக நிகழ்கிறது. என்னது? தொடர்ச்சியாக நிகழ்கிறது என்ற பொருளைத்தான் இந்த வருகின்றேன் என்றது எடுத்து காட்டுது. பாருங்க, நான் கொஞ்ச நாளா புக்ஸ் ரீட் பண்ணிட்டு வாரேன் என்று சொல்லுது. அப்ப அங்க வாரன் என்றது அர்த்தம் அல்லது வருகிறேன் என்ற அர்த்தம் என்னடா? நடந்து வருதலோ அல்லது வருகை தருதலையோ இங்க சொல்ல இல்லை. மாறாக அது என்ன பொருள் எடுத்து காட்டுது என்றால், எனக்கு கொஞ்ச காலமாக புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமா கண்டினியூ ஆகுது என்ற பொருளை தான் நீங்க உணர்த்துது. கண்டினியூ ஆகுது என்ற பொருளை உணர்த்துது. எனவே இந்த இடத்துல வருகின்றேன் என்றதும் தன் அடிப்படை பொருளான வருதல் என்ற பொருளை உணர்த்த இல்லை. அடுத்தது நாலாவது கேள்வி, நாலாவது ஆன்சரை பாருங்க. மழை இடைக்கிடையே பெய்து வருகிறது. அதாவது பிள்ளைகள், மழை காலத்தை பொறுத்த வரையில மழை என்னதுண்டா? இடைக்கிடையே, கொஞ்சம் அவ்வப்போது இடைக்கிடையே பெய்து வருகிறதா. அப்ப பெய்து வருகிறது என்ற அதுல அர்த்தம் பிள்ளைகள், மழை அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பெய்யுது என்றுதான் அர்த்தம். பெய்து வருகிறது என்றா பெஞ்சு கொண்டு வருகிறது என்று அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல இருக்கிற வருகின்றது என்றது நடந்து வருதல் என்றதாகவோ அல்லது வருகை தருதல் என்றதாகவோ பொருளை உணர்த்த இல்லை. மாறாக அந்த மழை அவ்வப்போது இடைக்கிடையே பெஞ்சு கொண்டு வருகிறது என்ற பொருளைத்தான் உணர்த்தினது. அப்ப தொடர்ச்சியாக மழை என்ன செய்யுதாம்? பெய்கிறதாம் என்ற பொருளுக்குத்தான் இந்த வருகின்றது என்றது துணையாக வந்திருக்குது. எனவே இங்கு தன் அடிப்படை பொருள் உணர்த்த இல்லை. எனவே எங்களுக்கு இதை முதல் வினையாக சொல்லாம துணை வினையாக சொல்லலாம். அடுத்தது பாருங்க, நான் படம் பார்த்து வந்தேன்.
சரி, இந்த இடத்துல பிள்ளைகள் யோசிக்கலாம். அது என்ன? நான் படம் பார்த்து வந்தேன். ஓகே. நான் ஒரு தியேட்டர் போறேன். தியேட்டர்ல நான் ஒரு படம் பார்க்கிறேன். படத்த பார்த்துட்டு வாரேன். அதுதானா மீனிங்ன்னு பார்க்கலாம். அந்த மீனிங்ல சொல்ல இல்ல பிள்ளைகள். அப்படி சொல்லணும்டா நான் படம் பார்த்து விட்டு வந்தேன் என்று சொல்லலாம். ஆனா, இந்த இடத்துல பாருங்க, நான் படம் பார்த்து வந்தேன். இப்ப நான் சொல்றேன். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட. "டேய் இங்க பாரு, எனக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருந்த கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு நான் என்ன செஞ்சேன்டா, கடந்த காலமாக, கொஞ்சம் காலமாக படம் பார்த்து கொண்டே வந்தேன்டா. படம் கொஞ்சம் இருக்குது. என்ன செஞ்சேன்? தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டே வந்தேன் இந்த நாளும்ன்னு சொல்லுறீங்க. அப்போ இந்த படம் பார்த்து வந்தேன் என்பதோட பொருள் என்னண்டா, கடந்த காலங்கள்ல நான் என்ன செஞ்சிருந்தேன்? தொடர்ச்சியாக படம் பார்த்து வருதல் என்ற அந்த பழக்கத்துல நான் ஈடுபட்டிருந்தேன். கொஞ்சம் காலமாக நான் என்ன செஞ்சேன்? படம் பார்த்து வரேன். அதுதான் என்ட வேலை. இதத்தான் உணர்த்துது. பாருங்க. அப்ப படம் பார்த்து வந்தேன்னு சொன்னா, இதோட அர்த்தம் கடந்த காலமாக நான் தொடர்ச்சியாக படம் பார்த்து வந்திருக்கிறேன்னு அர்த்தம். எனவே, இங்கு வந்தேன் என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வருதல குறிக்க இல்ல. வருகை தருதல குறிக்க இல்ல. எனவேதான் இங்கு வந்தேன் என்பதே பார்த்து என்ற முதல் வினைக்கு துணையாக இருக்குது. அதாவது கொஞ்சம் காலமாக, அண்மை காலமாக நான் என்ன செஞ்சேன்? படங்கள பார்த்துட்டு வந்தேன். அது என்ற பழக்கமா இருந்துச்சு என்றது உணர்த்தப்பட்டிருக்குது. எனவே இங்கு வந்தேன் என்பது முதல் வினையாக இல்ல. இது ஒரு துணை வினையாத்தான் இருக்குது. இங்க நான் முதல் வினையா இருக்கிறது பார்த்து என்பது. எனவே இதுக்கு சரியான ஆன்சரா வரப்போறது எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது என்ற ஆன்சரா தான் இருக்குது. சரி. முதலாவதுல வருகிறது என்றது துணைவினை, 3வதுல வருகின்றேன் என்றது துணைவினை, 4ல வருகின்றது என்றது துணைவினை, 5ல வந்தேன் என்பதும் துணைவினை. எனவே முதல் வினையாக வந்திருக்கிற வாக்கியம் என்னண்டா 2வது வாக்கியம். ஓகே. அப்ப நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணணும் பிள்ளைகள். முதல் வினையாக கேட்கலாம் அல்லது துணை வினையாக கேட்கலாம். எந்த வினையை கேட்டாலும் நீங்க முதலாவது பார்க்கணும். எது தண்ட அடிப்படை பொருளை உணர்த்தி இருக்குதோ அது முதல் வினை. எது தண்ட அடிப்படை பொருள் ஒன்று இருக்க அதை உணர்த்தாமல் வேறொரு பொருள்ல வந்திருக்குதோ அது துணை வினையாக நாங்க பார்ப்போம். ஓகே. இப்ப நாம 2வது கேள்விக்கு மூவ் ஆகுவோம். பாருங்க பிள்ளைகள். 2வது கேள்வி கேட்டாங்க. பின்வருவனவற்றுள் நிபந்தனை வினையெச்சம் இறந்த கால பொருளில் அமைவது. ஓகே. இந்த நிபந்தனை வினையெச்சம் என்று சொல்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப கடந்த கால பாஸ் பேப்பர்ல எல்லாம் அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வினாதான் இந்த நிபந்தனை வினையெச்சம். அதுல கேட்கிறாங்க பிள்ளைகள் நிபந்தனை வினையெச்சம் இறந்த காலத்துல நடக்கணுமா? சரி. அந்த கேள்விக்கு போறதுக்கு முதல் நான் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். நிபந்தனை வினையெச்சம் என்று சொல்றது என்ன பார்ப்போம். அதாவது பிள்ளைகள் நிபந்தனை வினையெச்சம் என்று சொல்றது நாங்க ஒரு விஷயம் நடக்கணுமா இருந்தா, எங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணுமா இருந்தாலோ, அல்லது நாங்க ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு நடத்தி கொடுக்கணுமா இருந்தாலோ, அதுக்கு நாங்க சில நிபந்தனைகள், கண்டிஷன்களை சொல்லுவோம். உதாரணமா சொல்றேன். நீ வந்தால்தான் நான் பணம் தருவேன். நீ வந்தால்தான் நான் பணம் தருவேன். அப்ப பிள்ளைகள் அவனுக்கு போய் பணம் சேர வேண்டுமா இருந்தால், அல்லது அவனுக்கு நான் பணம் கொடுக்க வேணுமா இருந்தால், அவன் என்ன நிபந்தனைக்கு கட்டுப்பட வேணும்? அவன் வரணும். அவன் வந்தால்தான் நான் பணம் கொடுப்பேன் என்றால் அதோட அர்த்தம் பிள்ளைகள் அவன் வந்தால்தான் அந்த நிபந்தனையை நிறைவேற்றினால் தான் அவனோட கையில பணம் போய் சேரும். இதுதான் நிபந்தனை வினையெச்சம் என்று நாம சொல்லுவோம். சரி. அந்த வகையில உங்ககிட்ட கேட்கிறாங்க இறந்த கால பொருள்ல அமைவது. ஓகே. முதலாவது பாருங்க. மழை பெய்தால் நிலம் நனையும்னு சொல்லி இருக்குது. அதாவது பாருங்க, மழை பெய்தால் நிலம் நனையும். இதுல நிபந்தனை வினையெச்சம் பெய்தால்ன்ட்டு இருக்குது. அப்ப நீங்க பார்க்கணும், இது இறந்த கால பொருள் இருக்குதான்னு பார்க்கணும். பாருங்க பிள்ளைகள், மழை பெய்தால் நிலம் நனையுமா? அப்ப இதுல அர்த்தம் என்னண்டா, நிலம் நனைய வேணுமாக இருந்தால் எந்த நிபந்தனை நடக்க வேணும்? மழை பெய்யணும். மழை பெஞ்சால்தான் என்ன செய்யும்? நிலம் நனையுமா? அப்போ இங்க இறந்த காலம் வெளிப்படுதாண்டா இல்ல. இதுவே பிள்ளைகள் இறந்த காலத்துல மாறி இருந்தேன்னு சொன்னா எங்களுக்கு கேட்கலாம். ஆனா இதுல இறந்த காலம் இல்ல. பாருங்க, மழை பெய்தால் நிலம் நனையும். இது ஒரு எதிர்காலம் நோக்கிய வடிவமா இருக்குது. ஒருவேளை இப்ப நாம சொல்லுவோம், ஒருவேளை நாளைக்கு மழை பெஞ்சுன்னு வைங்களேன். ஒருவேளை நாளைக்கு மழை பெய்தால் நிலம் நனையுமா? எனவே இங்கே இறந்த காலம் வர இல்லை. 2வது பாருங்க, நீ வந்தால் நான் தருவேன். அப்போ ஒரு பொருள் அவனை நான் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அப்ப நான் அவனுக்கு ஒரு நிபந்தனை கொடுக்கிறேன். என்ன? நான் இந்த விடயத்தை உனக்கு தரணுமா இருந்தா நீ வரணும். உனக்கு என்ன நிபந்தனை? நீ வரணும். வந்தால் தான் நான் தருவேன், வராவிட்டால் தர மாட்டேன். எனவே அதுதான் நிபந்தனை. பாருங்க, நீ வந்தால் நான் தருவேன்.
அப்ப பிள்ளைகள் இந்த இடத்துல இந்த வந்தால் என்ற நிபந்தனை வினையெச்சம் இறந்த காலத்துல தானா இருக்குதுண்டா இல்ல பிள்ளைகள் பாருங்க. நீ வந்தால் நான் தருவேன். பாருங்க இது எங்களுக்கு எதிர்காலத்துக்கு மாத்தலாம். பாருங்க நீ நாளை வந்தால் நான் தருவேன். இதுவே இறந்த காலம்டா எப்படி வந்திருக்கணும்? நீ வந்திருந்தால் நான் தந்திருப்பேன். இப்படி சொல்லலாம். எனவே நீ வந்தால் என்று சொல்றது இறந்த காலம் நோக்கி வடிவம் இல்ல. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், நீ வராவிட்டால் நடக்காது. நீ வராவிட்டால் நடக்காது. ஓகே, இது எதிர்மறை நிபந்தனை வினையெச்சமாக உங்களுக்கு எடுக்கலாம். பாருங்க, நீ வராவிட்டால் நடக்காது. பாருங்க, இப்ப நம்ம சொல்றோம், நீ நாளை கட்டாயம் வரணும். நீ நாளைக்கு நல்லா நோட் பண்ணுங்க வாக்கியத்தை. நீ நாளைக்கு கட்டாயம் வரணும். ஒருவேளை நீ நாளை வர இல்லைன்னு சொல்லேன், நீ வர இல்லையோ இந்த வேலை நடக்காது. எனவே அந்த வேலை நடக்கணுமா இருந்தால் செய்ய வேண்டிய நிபந்தனை என்ன? நீ வரணும். நீ வரணும். எனவே இங்கு வராவிட்டால் என்பதும் இறந்த காலத்துல இல்ல, எதிர்காலத்துல இருக்குது. எதிர்காலம் நோக்கிய வடிவமா சொல்லலாம் எங்களுக்கு. நாலாவது பாருங்க, நீ ஓடி ஓடி உழைத்தால் நன்மை பெறுவாய் என்று சொல்லியிருக்குது. அப்போ நீ எதிர்காலத்திலேயோ அல்லது நீ உண்ட வாழ்க்கையிலயோ நன்மை பெற வேணுமாயிருந்தால், உனக்கு நன்மைகள் உயர்வுகள் வாழ்க்கையில வேணுமாயிருந்தால் நீ என்ன செய்ய வேணுமா? ஓடி ஓடி உழைக்க வேண்டுமா? அப்ப நீ நன்மை பெறுவதற்கு இருக்கிற நிபந்தனை என்ன? நீ ஓடி ஓடி உழைக்க வேணும். எனவே ஓடி ஓடி உழைத்தால் என்றதும் இறந்த காலத்துல இல்ல. இது என்ன? இனி வரக்கூடிய காலங்களை நாங்க ஓடி ஓடி உழைச்சேன்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாமா? எனவே இது இறந்த காலம் அல்ல, இது எதிர்காலத்தை நோக்கிய பார்வையில் இருக்குது. அஞ்சாவது பாருங்க பிள்ளைகள், நீ நேற்று வந்திருந்தால் உனக்கு பணம் தந்திருப்பேன். இது நிறைய பேர் போட்டிருந்தாங்க. எல்லா விளக்கமும் சரியா இருந்தது. பாருங்க, நீ நேற்று வந்திருந்தால் உனக்கு பணம் தந்திருப்பேன். இப்ப நாம சொல்லுவோம், எங்ககிட்ட பணம் கேட்டு வந்த ஒருத்தருக்கு கேட்டு எங்கட கையில இருக்கிறது கையில இருக்கிற டைம்ல அவங்க கேட்க இல்ல, கையில முடிஞ்ச டைமுக்கு தான் அவங்க வந்து கேட்கறாங்க. கொஞ்சம் காசு தேவைப்படுது, அவசர தேவை, கொஞ்சம் தாங்களேன்னு. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? ஐயோ இவ்வளோ நேரம் கையில காசு இருந்த, நேத்து தான் முடிஞ்சது, நியாயம் நீங்க நேத்து வந்திருந்தா நான் தந்திருப்பேன் தானே என்று சொல்லுவோம். என்ன என் அன்றாட வாழ்க்கையில நாங்க நடந்திருக்குது. எனவே இந்த வாக்கியத்துல பார்த்தேன்னு சொன்ன பிள்ளைகள், வந்திருந்தால் என்று சொல்றது ஒரு நிபந்தனை வினையெச்சம். அப்ப பாருங்க, நீ நேற்று வந்திருந்தால் உனக்கு பணம் தந்திருப்பேன். அப்ப பாருங்க, உனக்கு நான் பணம் தரணுமா இருந்தால் நீ வரணும், அது நிபந்தனை. ஆனால் அந்த நிபந்தனை எந்த காலத்தில் இருக்குதுன்னு பாருங்க. வந்திருந்தால் நான் சொல்லுவேன், ஐயோ நீ நேற்று மட்டும் வந்திருந்தேன்னு வையேன், நான் உனக்கு ஷூரா இந்த பணத்தை தந்திருப்பேன் என்ன சொல்லுவோம். என்ன எனவே இங்கு வந்திருந்தால் என்பதே ஒரு நிபந்தனை வினையெச்சம் தான். ஆனால் இது இறந்த காலத்துல இருக்குது. எனவே இறந்த கால பொருள்ல வரக்கூடிய நிபந்தனை வினையெச்சமாக எங்களுக்கு 5வது ஆன்சர் எடுக்கலாம். ஓகே.